ஆஞ்சநேயமதி பாடலானம் காஞ்சநாதிரி கமனியா விக்ரம் பாரியா திருமலாவரணம் பாவயாம் பாவனம் யாத்திராத்திரம் ததிரம் காஞ்சனியம் பாழ்பவாரி பரிபுலோச்சனம் மனோஜபமாரதம் துல்லிய வேதம் ஜிதோந்தரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூதமுக்கியம் ஸ்ரீராமது ஸ்ரீஷனாமே உத்திரவங்க நிர்வாத்தியம் ஆரோகத அஜட்ஜியம் ஆக்படுவது அனுமத் மரணத் பவத்தே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். மரியாதைக்குரிய மோகனூர் அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் சார்பாக இன்று தாம்பரம் மாநகரிலே நடக்கின்ற 20வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு அனைவரையும் அன்போடு அழைத்து வரவேற்று இருக்கின்ற நிறுவனர் ஜெய ரவிஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மற்றும் உபத்தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கத்தை அலங்கரித்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். எனது சொந்த ஊர் கப்பியாமுளியூர். எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். யாம் சோதிட ஆசிரியராக இருக்கின்றேன். இப்போ இந்த கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய சிறப்புகளை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உரைக்கு வந்துடுறேன். நம்ம ஜெய ரவிஷ்குமார் ஐயா தமிழகத்திலேயே 2வது இடத்தில் இருக்கிறார். அதாவது இந்த கருத்தரங்கம் ஜோதிட கருத்தரங்கம் அவருக்கு ஊர் பெயர் தெரியாது, நாடு நகரங்கள் யார் என்று தெரியாது. மாதம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிதாக ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கருத்தரங்கம் நடத்துவதனால் அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. இவருக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. இந்த கருத்தரங்கத்துக்கு நீங்களாம் வரும்போது என்னன்னா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாமலாம் இருக்காது. ஒரு புதிதாக நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி நம்ம ஜாதகத்தை பேசலாம்ன்றதை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவுரை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் யாரும் இங்கே ஜோதிடத்தில் யாரும் கம்மியானவங்களாம் இங்கே வரமாட்டாங்க. எல்லாரும் ஜோதிடத்தில் முழுமை பெற்றவங்க தான் இருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதாக சொன்னேன், யாரும் இதை மிகைப்படுத்த வேண்டாம். அதே போல் நம்ம ஜெய ரவிஷ்குமார் ஐயா பார்த்தீங்கன்னா மிக எளிமையானவர். எல்லாரையும் மாண்புமிகு மனிதர், எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் வரவேற்று எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. என்னுடைய உரையை நான் உரைக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறோம். அப்போ கான்ட்ராக்ட் தொழில் செய்யணும், நம்ம யார் எந்தெந்த தொழில் செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிற மாதிரிங்க. அதாவது ஒரு மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டிங் தொழில் எடுக்கணும்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சூளை, அதாவது கல் சூளை பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல் சூளையில் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது அவங்கக்கிட்ட தேவையில்லாத செயல் ஒன்றுன்னு, அதுதான் என்னன்னு கேட்டால் இந்த கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் வன்முறைக்கு துணை போகிறது, இதெல்லாம் அவங்க குறைச்சிக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் கொண்டு போய் விடும். ஆனால் அதுதான் அதை செய்யும். ஏன்னு கேட்டால் செவ்வாய் வலிமையானவர். அப்போ என்னன்னு கேட்டால் அங்கே தான் போவோம். அதே நீங்கள் அதை தவிர்த்து நாகரிகமான ஒரு செயலை செய்யணும்னா என்ன பண்ணணும், சீட்டு கட்டக்கூடாது, பண்டு போடக்கூடாது, அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அடுத்தவருக்கு பரிந்துரை பண்ணாத. நீங்கள் கான்ட்ராக்ட் தொழில் என்னென்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்சூல் எடுக்கலாம், வண்டி வாகனங்களை எடுக்கலாம், வண்டி வாகனங்களை ரீசேல்ஸ் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்குவாரி எடுக்கலாம். அதே மாதிரி கல்குவாரி உங்களால் முடியலன்னா இந்த சின்ன கடை வச்சு பாருங்க, அதாவது ஜல்லி கொஞ்சம் கிடைக்கும், மணல் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டிங், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள யாருமே வெல்லவே முடியாது. இதுக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம், தசாபுத்தி இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இந்த தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு தசாபுத்தி கால நேரம் இல்லை, உங்களுக்கு தேவை மணி தான் வேணும், அதாவது பணம். இது இருந்தாலே நீங்கள் கான்ட்ராக்டிங். ஆனால் வன்முறையை கையில் எடுத்துட்டீங்கன்னாக்கா வாழ்நாள் பூரா அதிலே தான் நீங்கள் போய் ஆகணும். அதை மட்டும் எடுக்கக்கூடாது. அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காருங்க என்னென்ன கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்கன்னா, அதாவது பாருங்க அழகு நிலையம் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா இந்த மசாஜ் சென்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளி பொருள்,
தங்கம் பொருள் பொதுவாக வெள்ளி கடைனாலே தங்கம் இல்லாமல் இருக்காது. அதில் அப்புறம் தங்கம் இருந்தால் அவர் வைரம் இல்லாமல் இருக்காது. உங்களுடைய வலிமைக்கும் வாய்மைக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த தொழிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து தசா புத்தி, அதுக்கப்புறம் வந்து கால நேரம், இதெல்லாம் வந்து பார்க்கன்ற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் பிறந்தது அந்த தொழில், நீங்கள் பிறந்தது அந்த லக்னம், அந்த ராசி. அப்போ என்ன பண்ணும், எப்படியா இருந்தாலும் உனக்கு அதான் தொழில். அதுதான் சொல்லுவாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பெற்றோருங்க அதிகமாக சம்பாதிச்சிருந்தா நீ பணக்காருங்க. நம்ம பொற்றாரே வந்து தினக்கூலியாக இருந்தான்னு வச்சுங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி ஜாதகம் வந்து நல்லா தானே இருக்கு, நான் இதில் தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் விரலுக்கு ஏற்ற வீக்கம், உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வசதி இல்லையா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அப்போ வசதி இல்லையா, சின்னதாக ஒரு மசாஜ் சென்டர் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். வசதி இருக்குதா, நான் சொன்னதை பெரிய பிஸ்னஸாக பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மேஷராசி, இது ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நட்பு வந்து இந்த இந்த ஏதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது மாடு ஆடெல்லாம் வளர்ப்பாங்க பாருங்க, அவங்களுடைய தொடர்பை வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து புதனுடைய வீடு. இப்போ மிதுனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிதுனம் வந்து என்ன, புதனுடைய வீடு. அப்போ புதனுடைய வீடுன்னும் போது அவருடைய காணொலி தொழில் எப்படி தெரியுங்களா, அதாவது பத்திரப்பதிவில் போகலாம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவை விற்கலாம், பத்திரப்பதிவை திருத்தலாம், ரிஜிஸ்டரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அது ப்ரொவிஷன் ஸ்டோர், அதாவது மளிகை ஸ்டோர் வச்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புத்தக கடை, பேப்பர் ஸ்டோரு. அதன் பிறகு அதுவும் இல்லைனாக்கா பாருங்கள் உணவு கடை, அதாவது ஹோட்டல், அதாவது உணவகம். இதெல்லாம் வந்து புதனுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அதே மாதிரி கல்வியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், தனியாக இது மாதிரிலாம் வந்து கருத்தரங்கம் நடத்தலாம், அப்புறம் வந்து டியூஷன் சென்டர் நடத்தலாம். இது எல்லாமே கான்ட்ராக்டிங் தான். நீங்கள் போய் ஒரு லீஸுக்கு கூட எடுத்து ஒரு ஸ்கூலில் நடத்தலாம். இதெல்லாம் வந்து புதனுடைய கான்ட்ராக்டிங்கில் நல்லா போகும். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு சொல்ல போனால் ஒரு நீங்கள் வந்து சட்டத்துறையில், அதாவது நீதிமன்றத்துங்களை பார்த்தீங்கன்னா கேண்டீன் நடத்தலாம். நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அலுவலக பணிக்காக சில வேலைகள்லாம் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்து செய்யலாம். இதெல்லாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் 12 பாகம் சொல்கிறது எனக்கு டைம் இல்லாதனால ஐயாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க எனது உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம் என்று நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், கப்பியாமுள்ளியூர், விழுப்புரம் மாவட்டம். எனது கைபேசி எண் 96 29 05 19 22. நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து கவியரசன் கவிவேந்தன் ஐயா வந்து சிறப்பாக ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அவங்களை கௌரவிக்கும் விதமாக வடிவேலு ஐயா, நன்மணி ஐயா வாங்க.